பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் நாட் இந்த ரிவெஞ்ச் வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்குமானா கிடையாது. ஆனா அவர் கேட்ட விஷயங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கலாம். கேட்டு அடம்பிடிச்சு வாங்கியிருக்கலாம். அவருக்கு எதுவுமே ரிஜெக்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம். இது ஒரு மனநிலை. ஓகே. இல்ல அதிகமா ரிஜெக்ஷன் நடந்துகிட்டே இருந்திருக்கலாம். அவர் கேட்ட எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கலாம். ஓகே. ஸோ அதோடைய விரக்தித்தனம். ஓகே. வாழ்க்கையில ரொம்ப விரக்தியா எதுவுமே கிடைக்காம எப்பவுமே கஷ்டம், ப்ராப்ளம் அந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல கிடைக்காத எல்லாத்துக்கும் ஒரு பதிலுன்னு ஒண்ணு குடுப்பாங்க. அந்த பதிலா கூட இது ஒரு அக்ரெஷன் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே. இல்ல எனக்கு எல்லாமே கிடைச்சது. இது மட்டும் எப்படி எனக்கு கிடைக்காம இருக்க முடியும்? அப்படின்ற ஒரு கோவம். ஓகே. ஒரு ஈகோ. ஓகே. என்னையே வேணாம் சொல்லிட்டாலேன்னு அந்த சுப்பீரியாரிட்டி. அவங்களே ரொம்ப பெரிய இதுவா நடிச்சுக்கிட்டு என்ன எப்படி வேண்டான்னு சொல்லலான்ட்டு அந்த ஒரு ஈகோல கூட இந்த அக்ரெஷன் வரலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மனநிலை. ஓகே. அது வந்து எந்த இடத்துலன்னு இல்ல. இந்த ட்ரிகர் பாயிண்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எது ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அது என்ன ட்ரிகர் பண்ணுச்சுன்னு தெரிஞ்சா அதோடைய மனநிலையை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும்.